Hi guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் நாங்கள் போயிட்டு மீன் வாங்க போகிறோம். முதல் தடவையாக பழனியோட மீன் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் மட்டும் தனியாக போக போகிறதில்ல, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வர போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. காய்ஸ் திரும்பி போட்டாச்சு. இவங்க பாருங்க, என் பார்ட்னரையும் கூப்பிட்டாச்சு. இவங்க வந்து கூடை வச்சுக்கிட்டு இருக்காங்க, கூடையை தூக்கிட்டு வருவாங்க. ஓகேவா? கூடையை காட்டிடு கூட பாருங்க. ஹேண்ட்பேக் அப்பா எல்லாமே இப்போ ஃபேஷனபிளாக அந்த பழைய காலத்தில் இருக்கிறதெல்லாம் திரும்பி ஃபேஷன் ஆகுது. பாருங்க, புத்தூர் கட்டு போட்டிருக்கு பைக்கு. அப்படியே போட்டு செட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல. கட்டு போட்டவரே இவர் தான். ஏன்னா இது அவங்க அண்ணன் பைக்கு, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. மெக்கானிக் ஷெட் வந்து ஊருக்கு போயிருக்கனால க்ளோஸாக இருக்குது, நாளைக்கு தான் வருவாங்களாம். அதனால நாங்கள் பைக்குக்கே புத்தூர் கட்டு போட்டிருக்கோம். சத்தியா என்னமா ஸ்பெஷலாக போட்டிருக்கோம் பாரு. ஆடவும் ஆடாது, அசைவும் அசையாது, அந்த அளவுக்கு போட்டிருக்கோம் கட்டு. இப்போ நானும் எங்கள் அத்தையும் வந்து கணக்கம் இங்கேயே மீன் கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு இங்கே மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பழனிக்கு போனோம். இப்போது எங்களோட நீங்களும் வாங்க, மீன் கடைக்கு போகலாம். அவங்க ஃபஸ்ட்டு பைக்கில் போயிட்டாங்க, நாங்கள் பின்னாடி கொடி நடையாக நடந்து போகிறோம். இங்கே சண்டே தான் மீன்லாம் போடுவாங்களா, மீதி டைம்லலாம் மீன் கிடைக்காது. அப்போ மீன் வேணும்னா பழனிக்கு தான் போய் ஆகணும். இன்றைக்கி சண்டே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துடலாம் மீனெல்லாம் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வாங்கிக்கலாம், இல்லைன்னா நானும் அவரும் பழனிக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியதான். அத்தை மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில். அதுக்குள்ளே நம்ம வாங்கி வந்துட்டோம்னா வந்தோடனே ரொம்பவே டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இங்கேயே இப்போ எங்களுக்கு மீன் கிடச்சிருச்சு. ஆனால் பழனியில் போய் மீன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இறா வாங்கியே ஆகணும். அதனால் இப்போ நாங்கள் பழனியில் போய் இறா வாங்கிட்டு வரணும். நேற்றுக்கு மீன் ஏம் ஸ்பெஷல் குழம்பு, மீன் குழம்பு வருவல. நம்ம பழனிக்கு போயிட்டு வரக்குள்ள செஞ்சு முடிச்சுடுவாங்க. நம்ம பழனிக்கு போயிட்டு வரக்குள்ள செஞ்சு முடிச்சுடுவாங்க. கழுவி போட்டு இதெல்லாம் போட்டு பரட்டி வைக்கிறோம். மீன் பொடி இங்கே இருக்குதா, நம்ம மீன் பொடி பஸ்னா மீன் நல்லா இருக்கா? சாப்பிட்டா தான் தெரியுமா? தொட்டு பாரு, சூப்பராக சொல்லிச்சு. நல்லாவே இல்லை, தொட்டா நல்லா இல்லையா? சாப்பிட்டா நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பாலா. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க? இது இப்போ 1.5 வருஷம். 1.5 வருஷம். சொந்த ஊர் இதுங்களா? கடங்கப்பட்டியே தானுங்களா? இப்போ நாங்களாம் வந்து சென்னையில் பீச்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம் மீனெல்லாம். இப்போ நீங்கள் எங்கே? நாங்கள் டேம்லேருந்து எடுக்கோங்க. பக்கத்தில் டேம் இருக்குது, விருப்பாச்சி டேம். பரப்பலார் இருக்குது. பரப்பலார் டேமா? பரப்பலார் டேமா? ஓகே. இங்கே டேம் இருக்காமா விருப்பாச்சிக்கு பக்கத்தில். பரப்பலார் டேம்லேருந்து இந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே இந்த மீன் தான் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது இல்லை? டேம் ஐட்டம் மீன் மட்டும் தான் கிடைக்கும். இந்த மீன் பாது மீன் மட்டும். கடல் மீன்லாம் இங்கே இறா நண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காதுங்களா? நண்டு எல்லாம் கடல்லேருந்து வர்றதானே? இல்லை, அங்கேருந்து யாராவது இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அது ஒட்டத்தோட மார்க்கெட்டுக்கு. அது உடனே இப்போ இங்கே இறா வேணும்னா எங்கே போகணும்? இங்கே பழனி மார்க்கெட் போயிருக்கோம். பழனியில் இருக்கோங்க இறா? பழனி மீன் மார்க்கெட் இருக்குங்களா? வடதர மீன் மார்க்கெட்லேயும் இருக்கும். சரி. ஆனால் எங்களுக்கு இப்போ வரத்து கம்மியாக தான் இருக்கும், மழை பெய்யுதுல. ஓ சரி. வேறு எங்கேயாவது மீன் எடுக்கணும்னா வேறு எங்கே போகணும்?
இந்த டேமை தவிர இங்கே டேம் இருக்குன்னா இங்கே பக்கத்தில் குதிரையார் டேம்னு ஒரு டேம் இருக்குது. அது லைக்கார்பட்டி பாப்பம்பட்டி அந்த ஏரியாவில் அமராவதி டேம். காலையிலேயே போய் நேரத்துலேயே போய் 3 மணிக்கெலாம் போயிடும். 3 மணிக்கே போய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். இங்கே நிறைய டேம் இருக்குது. அமராவதி இருக்குது, திருமூர்த்தி இருக்குது, ஆலியார் இருக்குது. இங்கே இருக்குது நாங்கள் பரப்பாட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையை விட இங்கே பார்த்தா அதில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கான மீன். அதே மாதிரி விலையும் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்கும். சென்னையில் அதிகம் ரேட். சென்னையில் எங்களுக்கு இந்த மீனே சொல்லுவாங்க 300 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. அதே அங்கே பிடிக்கிற கடல் மீனே மீன் ரேட் அதிகம். ஆமாம், அங்கே கொஞ்சம் விலை தான் இருக்குது. இப்போ சென்னையில் இருக்காங்க. ஆமாம், நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். இந்த மீனோட ஒரு மீனோட பேர் சொல்லுங்கள். இது வந்து நெய்வாலைன்னு சொல்லுவாங்க. இது நெய்வாலை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன? நெய்வாலை வந்து நெய்வாலை வந்து முள்ளு இருக்காது. ஓகே. ஆமாம், குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே. இது வந்து பாறை மீன். பாறை மீனா? இதுலேயும் முள்ளு இருக்காது, கம்மியாக தான் இருக்குது. அதில் ஒரே சேம் தான். ஓகே. வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஜிலேபி மீனோட டேஸ்ட் இருக்கும். அப்படிங்களா? அப்புறம் இது ஜிலேபி மீன். ஓகே. இதில் முள்ளு இருக்கும். அதில் முள் இருக்குமா? இதுலேயும் முள்ளு இருக்கும். இது கட்லாவா? இது கட்லாம். ஓகே. இதுலேயும் முள்ளு, ரெண்டுமே முள்ளு. இதில் 4 மீனில் எது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும்? இதில் வந்து இப்போ பாறை தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு. பாறை தானா? சரி, ஓகே. மீனும் நல்லா இருக்கும், கறி நல்லா இருக்கும். இது குழம்பு வைக்கிறவங்க விரும்பி வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் வறுக்கிறதுக்கு குழம்புக்கு ரெண்டுமே யூஸ் ஆகும். அதில் முள்ளு இல்லாத தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகே. ஜிலேபி தான் டேஸ்ட் அதிகம் எல்லாத்த விட. பஸ் வருதாம்மா? சரி, வரேங்க. சென்னையில் வந்து ரொம்ப மழை பெய்யறதுனால வந்து இங்கெல்லாம் யாரும் வரலன்னு சொன்னாங்க. அதனால பார்ப்போம். ஏன்னா அங்கெல்லாம் மீன் பிடிக்க யாரும் போகல, எல்லாம் மழை பெய்யறதுனால. அதனால வந்து இங்கே யாரும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க அவளோட லக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யாராக இருந்தால் கையை குஷி. யாரானா அவ்வளோ பெரிய இவளுக்கு. இது இப்போது ஆக்சுவலாக வந்து பழனி மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு போயிட்டுருக்கோம். ஸோ வி ஜஸ்ட் கோயிங் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். போயிட்டு மீன் கடையெல்லாம் பார்ப்போம். இங்கே நிறையா கடைகள்லாம் இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க வந்து பழனி மார்க்கெட் சந்தைக்குள்ளே வராங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருக்காமா. ஸோ அப்படியே வந்து நான் கடைகள்லாம் காட்டுறேன் பாருங்கள். இட்ஸ் ஆக்சுவலி வெரி பிக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. வெயிட். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் மீன் மார்க்கெட்டு. ஸோ வி வில் ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். அங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, என் பொண்ணு கேட்ட மாதிரி எறா இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு வந்து எறா ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் see எறா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ தான் அவங்க ஆக்சுவலாக மீன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்க. அப்படியே பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பிக்கஸ்ட் ஹாப்பி நியூஸ், நாங்கள் தேடி வந்த எறா இருக்குது. ஸோ எறா வாங்க போகிறாங்க. ஓஷ்னாவை காட்டுவோம், அவளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத கேட்போம். ஓஷ்னா ஹாப்பியா? சூப்பர் ஹாப்பியா? ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கும்? எறாவா? ஓகே, உன் எறா எதுன்னு காட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்ஸ் தான். ஃபிஷ் மார்க்கெட்டில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் மார்க்கெட், சிக்கன் மார்க்கெட், மட்டன் மார்க்கெட்டு. இதில் குறிப்பாக வந்து சிக்கன் மட்டன்லாம் கம்மி தான் கூட்டம். ஆனால் ஃபிஷ்ஷில் வந்து ரொம்ப ஜாஸ்தியான கூட்டம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் சொன்ன மாதிரி டேம் மீன்கள் தான். ஸோ இவங்க வந்து கடல் மீன்களும் வச்சுருக்கிறதுனால இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஃபஸ்ட் எறா காட்டு. சூப்பர் ஹாப்பியா? நல்லா காட்டு.
ஏ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிக்கன் அண்ட் மட்டன் ஷாப்ஸு. வைட் வெரைட்டி ரேஞ்சஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ ஃபைனலாக வந்தாச்சு, எறாவும் வாங்கியாச்சு. வெரி வெரி ஹாப்பி. ஸோ ஓஷ்னா இஸ் வெரி ஹாப்பி. ஓஷ்னா ஹாப்பியா? ஏ எறா கிடச்சிச்சு. ஓகே, நவ் லெட்ஸ் கோ பேக் ஹோம். வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு வெறித்தனமாக சாப்பிட்றோம். அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இங்கே வந்து உங்கள் வெண்ணிலா இருக்காங்க, அவங்க தான் வந்து சமைக்க போகிறாங்களான்னு தெரில. வெண்ணிலா நீ சமைக்க? நான் போகிறக்குள்ளே எங்கள் அத்தை சமையலே பண்ணி முடிச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா சமையல் முடிச்சிருவாங்களாம். அதனால் போயிட்டு சாப்பிட்டு நான் செய்வேன். எறா செய்கிறாங்களா? ஓகே ஃபைன், குட் குட் குட். லட்சி இப்போ வந்து திரும்பி கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போகிற வழியில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் அதையும் ஆட் பண்ணி விடுவோம். ஸோ லெட்ஸ் கோ பேக் ஹோம். இப்போ வர ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட ஊர் பேர் வந்து பழையாய்க்குடி. அவர் இந்த ஊரில் தான் எங்கள் தாத்தா பிறந்து வளர்ந்தார். அவர் இந்த பக்கம் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சொல்லுவார், இதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊர், எங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே தான் இருந்தாங்க. இந்த சந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா இருந்த வீடு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் இங்கே முன்னாடியே கடை வச்சுருந்தாரு. இது வந்து ஒரு பெரிய ஏரியாமா. அப்போல்லாம் வந்து நிறைய தண்ணி இருக்குமாம்மா. எல்லாம் துணி துவைக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலாம் இங்கே தான் வருவாங்களாம். எங்கள் தாத்தாலாம் இங்கே தான் வந்து குளிப்பாராம், துணி துவைப்பாராம், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய கதை. நான் ஒன்று அவர்கிட்ட கேட்டிருக்கேன். இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் தாத்தாவை. இந்த ஊருக்கு வந்தோடனே எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வந்தது. நான் சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தவரே அவர் தான். நான் எங்கள் அப்பாவோடலாம் இல்லை வளரும் போது எங்கள் தாத்தா தான் என்னை வளர்த்தாரு. அதனால் ரொம்ப ரொம்ப நான் எங்கள் தாத்தாவை மிஸ் பண்ணுறேன் நான். அடுத்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கணக்கம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனு. ராதிகா படம் கிழக்கே போகும் ரயில் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணது அந்த படம். அப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கேட் போடும்போது இப்போ ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. கேட் போட்டால் இங்கே காரில் போகிறவங்கலாம் இங்கே நின்று பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குவாங்க. என்னென்ன கொய்யாக்காய் விற்கும், நிறைய மாங்காய் ஸ்லைஸ் போட்டு விற்கிறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொய்யாக்காய் வந்து ஒரு கொய்யாக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே இருக்க தோப்புலேருந்து பறிச்சுட்டு வந்த கொய்யாக்காய் எல்லாமே. அதனால் வந்து கொய்யாக்காய் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கைஸ் போயிட்டு வந்தாச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான எக்ஸ்ப்ளோரேஷன். நீங்கள் வந்து என் பொண்ணு பயங்கர ஹாப்பி. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பில் உட்காந்துட்டுருக்காரு, என்ன விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. மீன் வாங்கியாச்சு, எறா வாங்கியாச்சு. ஓஷ்னா ஹாப்பியா? ஹாப்பி, ரொம்ப சூப்பர் ஹாப்பியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா தடப்புடலாக மீன் குழம்புக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஷெஃப் வெண்ணிலா வந்து இறங்கிட்டாங்க களத்தில். அந்த சைடில் அப்படியே வந்து போய் பார்த்தோம்னா எங்கள் அம்மா வந்து அவங்க ஒரு சைடில் ஃபுல்லாக போயிட்டு மீனெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து மசாலாலாம் தடவி வச்சுருக்காங்க, காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்களா, ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன்லலாம் மசாலாலாம் தடவி வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே எச்ச வருது, ஆனால் பச்சையாக சாப்பிட முடியாது. ஃபஸ்ட் நான் சாப்பிட்றியா? அப்படியே சாப்பிடு. சாப்பிட மாட்டாளாம்மா. செம்மையாக இருக்குது. அது அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போடுவோம். இதோட இந்த vlog நாங்கள் முடிச்சிடுறோம். ரொம்ப பசி எடுக்குது. அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்.
இதோட அடுத்த vlogல மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.